ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்தியான ஸ்வீட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் தோசை நான் குழந்தையாக இருக்கும்போது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு. எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் எப்போ பாட்டி வீட்டுக்கு போனாலும் எனக்கு இந்த ஸ்வீட் தோசை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பேன். அந்தளவுக்கு எனக்கு இந்த ஸ்வீட் தோசை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ஸ்வீட் தோசையை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே இது ஆகிடும். அந்தளவுக்கு இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் தோசைக்கு கோதுமை மாவு, கருப்பட்டி இந்த ரெண்டே பொருள் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கருப்பட்டி நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம காய்ச்சிக்கலாம். இது பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சாவே போதும். இதை நம்ம எதுக்கு காய்ச்சிக்கிறோன்னா, கருப்பட்டியில் மணல், தூசு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வடிகட்டுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி காய்ச்சிக்கிறோம். அதனால் இந்த கருப்பட்டிலாம் கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சினாவே போதும். எல்லாத்துக்குமே கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசை கோதுமை மாவு, கருப்பட்டின்னு ரெண்டும் ஹெல்தியான பொருளையே நம்ம செய்கிறனால இது ஹெல்தியான டிஃபன். எல்லா கருப்பட்டியும் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு நான் 1 கப் அளவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் இருக்கும். இது கூட 2 ஏலக்காய் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தனியாக மிக்சியில் போட்டு அரையாது, அதனால் கொஞ்சமாக நான் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்தும் போது தோசை வாசமாக இருக்கும். இப்போ கருப்பட்டி நல்லா ஆறிடுச்சு. நம்ம கோதுமை மாவு தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு பதிலாக இந்த கருப்பட்டி பாகையை நம்ம ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். இதை வடிகட்டி நம்ம இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். கல், மண் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுலேயே நின்றோம். இந்த கருப்பட்டி பாகை கொஞ்சமாக நம்ம இந்த கோதுமை மாவில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நான் மீதி இருக்க கருப்பட்டியும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். நீங்கள் இந்த கருப்பட்டி தண்ணி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸுக்கு இந்த கருப்பட்டி அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 1/2 கப் கருப்பட்டி போட்டோன்னா நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். தண்ணி இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கட்டி இல்லாமல் மாவு நல்லா நைஸாக கரைச்சாச்சு. இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இது கூட 1 சிட்டிகை அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். தோசை இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சோடா உப்பு எப்போ மாவில் சேர்த்தாலும் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து கரைச்சோன்னா சோடா உப்பு அங்கங்கே கட்டியாக இருக்காது, நல்லா கரைஞ்சிரும். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் தோசை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தவா நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்மளோட ஸ்வீட் மாவை இதில் சேர்த்துடலாம். இதை நம்ம மெதுவாக தேய்ச்சி விடணும். தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதை நம்ம நார்மல் தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேகமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா எல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும், எல்லாம் கெட்டியாயிடும். அதனால் மெதுவாக மேலாப்பில் இந்த மாவு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். அப்போ தான் தோசை மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்கும். எண்ணெய் அல்லது நெய் இந்த தோசையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வைக்க தேவையில்லை. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஸ்வீட் தோசைங்கிறனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவில் நம்ம மாவு எடுத்தோன்னா 4 தோசை தாராளமாக வரும். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஸ்வீட்டாக இருக்கனால சும்மாவே சூப்பராக இருக்கும். டெய்லியும் இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஃபன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் தோசை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்தியான டிஃபனும். நீங்களும் இந்த ஹெல்தியான ஸ்வீட் தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.